வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எடுக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ வாட் இஸ் லாக்பதி தீதி ஸ்கீம்? ஸோ லாக்பதி தீதி அப்படின்ற ஸ்கீம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, டு டேக் ஆல் த கேர்ள்ஸ் இன் இந்தியா டு பி லாக்பதி. ஸோ டு இம்ப்ரூவ் த மேரிட் உமன் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், டு மேக் உமன் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் லாக்பதி, டு என்கரேஜ் ஃபீமேல் சில்ட்ரன் சேவிங் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ இதுல எது ஆன்சரா இருக்கும்? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, டு மேக் த உமன் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் லாக்பதி. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 2024 தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் அதுக்கு ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சிருக்காங்க இல்லையா, உமன்ஸோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிற உமன்ஸோட எக்கனாமிக் கண்டிஷன் ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிசியன் அண்ட் ஸ்கல்ப்சர். ஸோ விஸ்வகர்மா அப்படின்ற யோஜனா வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் 17 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 2023 செப்டம்பர் 17. ஆக்சுவலாக இந்த யோஜனா எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய கைவினை பொருட்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிட்டே வருது. கைவினை பொருட்கள் செய்யறவங்களுடைய எண்ணிக்கையும் சரி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அதுவுமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிசியன்ஸ், இது மாதிரி சிலைகள் செய்பவர்களா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காகவும், வெளி சந்தையில வந்து இவங்களுடைய பொருட்களை கொண்டு போய் விற்கிறதுக்காக சில இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா மூலயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. ஸோ அம்ரித் தரோஹர் யோஜனா இஸ் அன் எஃபோர்ட் ஆஃப். அம்ரித் தரோஹர் யோஜனா அப்படின்றது யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அம்ரித் தரோஹர் யோஜனா அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல், அதாவது சஸ்டைனபிள் டூரிசத்தை கொண்டு வரது. ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் டூரிசம்னா என்ன? டூரிசம் போற என்விரான்மெண்ட், அதாவது இப்போ ஜாகிரபிக்கலா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டிக்கு போறோம், ஏற்காடு போறோம் அப்படின்னா, அங்க இருக்க டூரிஸ்ட் பிளேஸை வந்து நம்ம டூரிஸ்ட் என்விரான்மெண்ட் நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மையமா வச்சு செயல்படுறது அந்த அம்ரித் தரோஹர் யோஜனா அப்படின்றது. இது வந்து ஜாயிண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த யோஜனாவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி preserve and protect environment for future generation. ஸோ அடுத்த வர தலைமுறைக்காக டூரிசம் மூலியமா வந்து நம்ம என்ன பண்ணணும், என்விரான்மெண்ட் இருந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மோட்டிவா இது இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஎம் பிரணாம் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பத்தி நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். பிஎம் பிரணாம் ஸ்கீம் அப்படின்றது ஆப்ஷன் ஏ, ப்ரொடக்ட் என்விரான்மெண்ட் பை சர்ச்சிங் வெட்லாண்ட்ஸ் அப்படின்றது, டு ரெடியூஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை வந்து கம்மி பண்றது. நெக்ஸ்ட், டு என்கரேஜ் ஃபார்மர்ஸ் டு யூஸ் இநாம் போர்ட்டல். ஸோ இநாம் போர்ட்டல் யூஸ் பண்றது அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ இதில் எது வரும்?
ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, டு ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக இந்த பிஎம் பிரணாம் ஸ்கீமோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ப்ரமோஷன் ஆஃப் அல்டர்னேட் நியூட்ரியன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் யோஜனா. ஸோ இது எல்லாத்திலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் பிரணாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நம்மளுடைய நியூட்ரிஷன் அப்படின்னு ஆக்சுவலாக பொட்டாசியம், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர், ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கான பேசிக் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது ஒரு பிளான்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகேவா. ஸோ இது எல்லாமே நமக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மூலமா தான் வருது, ஓகேவா. ஸோ அதை நம்ம எப்படி ஆல்டர்னேட் சோர்ஸ் பண்ணலாம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, சாயிலோடைய ஃபெர்டிலிட்டி அப்படின்றது குறையுது, ஓகே, மலட்டுத்தன்மை அப்படின்றது சாயிலுக்கு அதிகமாகுது. ஸோ இதனால கிராப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டிலே ஆகுது, முன்னாடி இருந்த அளவுக்கான கிராப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இல்லை. ஸோ சாயில் ஹெல்த்தை ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதுக்கு போகணும், ஆர்கானிக் ஃபெர்டிலைசருக்கு போகணும், ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன, இந்த பிஎம் பிரணாம் ஸ்கீம் அப்படின்னு. இந்த பிஎம் பிரணாம் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2023 கொண்டு வந்தாங்க. இதோட பிளான் பீரியட் பார்த்தீங்கன்னா 2023 26 வரைக்கும், ஓகேவா. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. ஆப்ஷன் பி. 5th கொஸ்டின், ஸோ மிஷன் இந்திரா தனுஷ் இஸ் அண்டர்டுக் பை. ஸோ மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரியோட ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர். ஸோ ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்றது, ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இந்திரா தனுஷ் அப்படின்ற மிஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக குழந்தை பிறந்தது அப்படின்னா அதுக்கான வேக்சினேஷன் அப்படின்றது நம்ம ஒரு 3 வயசு வரைக்குமே, சாரி 5 வயசு வரைக்குமே அந்த வேக்சினேஷன் அப்படின்றது ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த டைம் பீரியட்ல இந்த வேக்சின்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்றது, ஓகேவா. ஒருவேளை ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது, அதுக்கான ஷெட்யூல் பண்ணப்பட்ட வேக்சின் நிறைய மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வேக்சின்ஸ் அந்த குழந்தைக்கு செலுத்துறதுக்கான ஒரு பிளான் தான் என்ன, மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்றது, ஓகேவா. ஸோ இதை எப்போ ஆக்சுவலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014 இதை கொண்டு வந்துட்டாங்க, ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இப்போ 2023 பார்த்தீங்கன்னா இதோட 5th ஸ்டேஜ் மிஷன் இந்திரா தனுஷ் 0.5, ஓகேவா. சார் 5th செஷனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மிஷன் இந்திரா தனுஷை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது யார் கொண்டு வந்திருக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மிஸ்தி யோஜனா இஸ் டு ப்ரிசர்வ். ஸோ மிஸ்தி யோஜனா அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. மிஸ்தி யோஜனா அப்படின்றது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அரிட் ஈகோ சிஸ்டத்தை ப்ரொடக்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி பயோஸ்பியர் ரிசோர்ஸை ப்ரொடக்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை ப்ரொடக்ட் பண்றதுக்கு. ஸோ இதுல எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ எது வரும், ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ஓகேவா. ஸோ மிஸ்தி யோஜனாவோட அப்ரிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டன்ஸ் அண்ட் டேங்கிபிள் இன்கம், ஓகேவா. ஸோ ஆக்சுவலா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை ப்ரொடக்ட் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன, இந்த மிஸ்தி யோஜனா அப்படின்றது, ஓகேவா. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்ன, சதுப்பு நில காடுகள், ஓகேவா. சதுப்பு நில காடுகளை ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஒரு யோஜனா என்ன, மிஸ்தி யோஜனா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஎம் சமர்த் ஸ்கீம், ஓகேவா. சமர்த் ஸ்கீம் அப்படின்றது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இ அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், டெக்ஸ்டைல் செக்டார் அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் எது வரும், ஆப்ஷன் சி
டெக்ஸ்டைல் செக்டர். ஓகேவா? ஸோ இதுலயும் நீங்க அப்ரிவேஷன் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுவுமே ஈஸியா இருக்கும். ஸோ அப்ரிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் இன் த டெக்ஸ்டைல் செக்டர். ஓகேவா? ஸோ டெக்ஸ்டைல் செக்டார்ல கெப்பாசிட்டி பில்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன இந்த சமர்த் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை க்ரோ பண்றதுக்காக இருக்கட்டும், அதுக்கான எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வழி தான் என்ன இந்த சமர்த் ஸ்கீம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நமஸ்தே யோஜனா. ஸோ நமஸ்தே யோஜனா அப்படின்றது டு டெவலப் மிஷினைஸ்டு சானிட்டரி என்விரான்மெண்டல் ஃபார் கிளீனிங் ஆஃப் ஸ்வீவர்ஸ் அண்ட் செப்டிக் டேங்க். ஆஃப் செப்டிக் டேங்க்ல அண்ட் செப்டிக் டேங்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு இம்ப்ரூவ் அண்ட் ப்ரொடக்ட் த ஹெல்த் ஒர்க்கர்ஸ். ஹெல்த் ஒர்க்கர்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரி சொசைட்டி. அக்ரி சொசைட்டியோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வரும்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். டு டெவலப் மிஷனைஸ்டு சானிட்டரி என்விரான்மெண்டல் ஃபார் கிளீனிங் ஆஃப் சீவர்ஸ் அண்ட் செப்டிக் டேங்க்ஸ். ஓகேவா? ஸோ செப்டிக் டேங்க்ஸ் கிளீன் பண்ணுறாங்க, இல்லாட்டி வந்து சுகாதாரத்துறையில் வேலை பார்க்குறாங்க, லைக் கடைநிலை சுகாதார ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு மிஷனைஸ்டு டெக்னாலஜியை கொண்டு வந்து அவங்களை யூஸ் பண்ண வைக்கிறது தான் என்ன இந்த நமஸ்தே ஸ்கீம் அப்படின்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாக்கடை அழுறாங்க, இல்லாட்டி மனித கழிவுகளை அழுறாங்க அப்படின்னா அவங்கள நேரடியாக உள்ள சாக்கடைக்குள்ளே இறக்கி சுத்தம் பண்ணாம அதுக்கு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெக்னாலஜிக்கலா அதை கொண்டு வர முடியும், எப்படி வந்து நம்ம மாடர்ன் டைம்ல இருக்கிற டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு கொண்டு வரப்பட்டது தான் இந்த நமஸ்தே ஸ்கீம். ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்கறது அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ். சேஃப்டி மெஷர்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு யோஜனை தான் என்ன இந்த நமஸ்தே ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இது ஃபார் சானிட்டரி ஒர்க்கர்ஸ். ஓகேவா? ஸோ கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களாம் தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதிக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான உயிரை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த நமஸ்தே ஸ்கீம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸ்மைல் ஸ்கீம். ஸ்மைல் ஸ்கீம் இஸ் ஃபார் சானிட்டரி ஒர்க்கர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்றது. ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆப்ஷன் சி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஆப்ஷன் டி சோல்ஜர்ஸ். இதுல எது வரும்? ஆக்சுவலா ஸ்மைல் ஸ்கீம் இஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஸ்மைல் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் livelihood and enterprise. ஓகேவா? ஸோ இது என்னன்னா இப்போ சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களை உயர்த்துறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன ஸ்மைல் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும் கிடையாது, வேற யாரும் இன்க்ளூட் ஆவானா பெக்கர்ஸும் இன்க்ளூட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ பெக்கர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது என்னது இந்த ஸ்மைல் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஸ்ரேஷ்டா ஸ்கீம். ஸ்ரேஷ்டா ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் ரைட் டு எஜுகேஷன், ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் டு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், டு இம்ப்ரூவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூரல் ஸ்கூல்ஸ். ஓகேவா? ஸோ இதுல எது ஸ்ரேஷ்டா ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வரும்? ஆப்ஷன் பி, ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் டு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சேஸாவது அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஃபார் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன்
ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ ஹையர் எஜுகேஷன் ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தங்குறதுக்கு இடமும் கொடுத்து அவனை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன இந்த ஸ்ரேஷ்டா ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடான குவிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஓகேவா? தேங்க்யூ.